அப்படி நிதிஷ் லேப்டாப்பில் அந்த மர்ம உருவம் என்னவென்று பார்த்தான். அந்த மர்ம உருவத்தின் காட்சிகள் மிக பயங்கரமாக இருந்தது. அப்படி நிதிஷ் லேப்டாப்பில் பார்த்த அந்த மர்ம உருவத்தை நீங்கள் இப்போது ஸ்கிரீனில் பார்க்கிறீர்கள். நிதிஷ் நடுநடுங்கி விட்டான். பின்னர் அவரது நண்பர்களான மோனிஷ், ராம் மற்றும் நவீனுக்கு அந்த சிசிடிவி காட்சிகளை காட்டினார் நிதிஷ். இதை நம்பாத மோனிஷ், ஏன் எங்களை ஏமாத்திரே என்று கேட்டார். அதற்கு பதிலுக்கு நிதிஷ் மோனிஷுக்கு ஒரு ஷாட் வைத்தார். மோனிஷ் மற்றும் மற்றவர்கள் உண்மையை புரிந்து கொண்டனர். பின்னர் அவர்கள் அனைவரும் அவர்களது அறைக்கு சென்று உறங்கினர். ஆனால் நிதிஷுக்கு தூக்கம் வரவில்லை. நிதிஷுக்கு அந்த மர்ம உருவத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தது. பின்னர் நிதிஷ் எழுந்திருத்து யோசிக்க ஆரம்பித்தார். அப்போது நேரம் சுமார் நள்ளிரவு 2 மணி இருக்கும்போது யாரோ அவரது வீட்டில் மெயின் டோரை தட்டுகிறார்கள். நிதிஷ் முன்னவே எழுந்திருத்து இருந்ததால் அந்த சத்தம் முதலில் நிதிஷுக்கு கேட்டது. நிதிஷ் சென்று மெயின் டோரில் உள்ள கீஹோல் வாயிலாக பார்க்கிறான். ஆனால் அது யார் என்று சரியாக தெரியவில்லை. யார் அந்த நேரத்தில் கதவை தட்டுகிறார்கள்?